Hello everyone, assalamu alaikum. Hope everybody are doing good. இன்னைக்கு வீடியோ பற்றி சொல்லணும்னா என்னுடைய ரெசிபியை மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம டெய்லி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு தோணும் இல்லையா? நம்ம ஹஸ்பண்ட் பசங்க வீட்டில் இருக்கிறனால இருக்கட்டும், அப்படி இல்லை நம்ம கெஸ்ட்டு யார் சரி வீட்டுக்கு விசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ அப்படி தோன்றவங்களா இருந்தால் இந்த டிஷ் உங்களுக்கு தான். இதை கட்டாயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டிஷ்ஷை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து அரப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு டிஷ் தான். நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும் அரப்ஸ் கண்ட்ரி டிஷ் வந்து கப்சா, மந்தி, இதே மாதிரி புஹாரி ரைஸும் வந்து மெயினான ஒரு டிஷ் தான் வந்து அரப் கண்ட்ரீஸில். ஸோ இன்றைக்கி புகார் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெரி சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான், எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணவும் முடியும். அதுவும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி அரப்ஸ் கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது ஒரு மெத்தட் தான். ஸோ இன்றைக்கி இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு அனியன் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 4 மீடியம் சைஸில் மாதிரி கேரட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுக்கிறீங்களா ஒரு 2 கேரட்ஸ் மாதிரி போதுமாகும். அதோடய சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 ரெட் கலர் டொமேட்டோஸும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இதுக்கு நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மின்ட் அண்ட் கொரியாண்டர் இது எதுக்குமே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவைப்படாது. ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கப்ஸ் ரைஸ் மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் தான் அது நம்ம ஒரு 1/2 hour மாதிரி சோக் பண்ண வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 4 கேரட்ஸ் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிரேட்டரில் மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு 4 tablespoon ஆயில் மாதிரி விட்டுட்டு அதில் கொஞ்சம் நம்ம வந்து போட்டு கொஞ்சம் 2 minutes மாதிரி கொஞ்சம் அதை சோட்டே பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 minutes மாதிரி கொஞ்சம் ஆயிலில் விட்டுட்டு நான் ஒரு 2 tablespoon மாதிரி கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 cup raisins மாதிரி விட்டுட்டு அதே ஒரு 3 minutes மாதிரி கொஞ்சம் ஆயிலே விட்டுட்டு ஃபுல்லாகவே பேன்லேருந்து கேரட்ஸ் அண்ட் raisins இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு 3 tablespoon மாதிரி ஆயில் விட்டுட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் அனியன் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த அனியனை வந்து நல்லா சாப் பண்ணி அந்த ஆயிலோட ஆட் பண்ணிடணும். ஸோ அனியன் டிரான்ஸ்பெரண்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 teaspoon மாதிரி நான் cumin seed ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 2-3 minutes மாதிரி கொஞ்சம் ஆயிலே வந்து நம்ம விட்டுட்டு பின்னாடி 1 teaspoon மாதிரி நான் cumin பவுடர் ஆட் பண்ணுறேன். cumin seed அண்ட் பவுடர் இது ரெண்டையுமே வந்து இதே மாதிரி ஸ்டெப்ஸ்லேயே ஃபாலோ பண்ணணும். ஸோ cumin seed ஆட் பண்ணி ஒரு 2 minutes ஆகியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 dry lemon, 2 cinnamon stick, அதுவும் இல்லாமல் 2 bay leaves, அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 teaspoon மாதிரி pepparcones ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லாவே எண்ணெயில் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா தான். மசாலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு 2 teaspoon மாதிரி நான் coriander பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 teaspoon மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 teaspoon மாதிரி சின்னமன் பவுடர் ஆட் பண்ணி அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon மாதிரி பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலான்னு வரும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா அரப்ஸ் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 7 ஸ்பைசஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர், சின்னமன், ஜிஞ்சர், நட்மெக், க்ளவ் இது எல்லாமே வந்து பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் அந்த ஸ்பைசஸில் 1 teaspoon மாதிரி நான் இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். சிக்கனை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போயுமே ஸ்கின்னாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்னோடு தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்து நான் இப்போ அந்த ஆனியன்ஸோட ஆட் பண்ணிவிட்டு அந்த இருக்க அனியன்ஸில் இருக்கிற மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட நல்லா மெரினேட் ஆகிற மாதிரி அடிக்கு ஒரு முறை அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி நான் ஆல்ரெடி ஒரு 2 tomatoes மாதிரி எடுத்திருந்தேன் இல்லையா? அதை நல்லா பிளெண்டர் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு 1.5 tablespoon மாதிரி நல்ல டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1.5 tablespoon மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டொமேட்டோ பேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து மசாலாஸோட வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அங்கங்கே மாதிரி நிற்கும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நான் சிக்கன் கூட ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சிக்கன் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட் மசாலா இது 3மே நல்லா மிக்ஸ் ஆகும் வரக்காட்டியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மசாலா சிக்கன் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து லிட்டால் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 minutes மாதிரி வைக்க போகிறேன். நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மர்லேயோ இல்லாட்டி ஹையாவோ போகாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 10 minutes பின்னாடி பார்த்தீங்கன்னா என் கிரேவியில் ஃபுல்லாகவே ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணதுக்கு கரெக்டான டைம். நான் இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 1 cup பாஸ்மதி ஈக்குவல் டு 1.5 cup வாட்டர்ன மாதிரி.
ஸோ இன்றைக்கி நான் வந்து 3 கப்ஸ் பாஸ்மதி எடுத்துருக்கேன். ஸோ அப்போ 4.5 கப் வாட்டர் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் நம்ம பாயில் பண்ண விட்டுட்டு அது பின்னாடி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கேரட் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் பாயில் பண்ணுறதுக்கு விட்டுறணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு பின்னாடி நான் சிக்கனை வந்து பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணும்போது அந்த கிரேவியை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கிரேவியில் வந்து சால்ட்டி டேஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து சால்ட் ஆட் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. பட் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கட்ஸும் இல்லாமல் நான் ஃபுல் க்ரீன் சில்லியாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மசாலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் வந்து அப்படி ஸ்டேயாக இருக்குது இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த கேரட் அண்ட் ரைசின்ஸ், அதில் ஒரு ஹாஃப் போர்ஷன் மாதிரி ரைஸுக்கு ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் எல்லா சைட்ஸும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லிட்டால் கவர் பண்ணிடணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மரில் விட்டு அதை அப்படியே ரைஸ் அப்படியே குக் ஆகத்து விட்டுருங்க. ரைஸ் ரெடி ஆகிற டைமில் நம்ம சிக்கனையும் பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி அது கூடவே நான் அந்த 7 ஸ்பைசஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவும் கூட ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி சால்ட் அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த சிக்கனுக்கு மேலால் அதை ப்ரஷ் பண்ணி விட்டுறணும். சிக்கனில் எல்லா சைடுமே வந்து நம்ம பேஸ்ட் படுற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவனில் வச்சிடணும். இது வந்து ஆல்ரெடி குக் ஆகின சிக்கன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு லாங் டைம் எடுக்காது. ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாப் லேயர் வந்து நம்ம சிக்கன் அந்த ஸ்கின் லேயர் இருக்கு இல்லையா, அது நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த டைம் பார்த்து நம்ம அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா அரப் டிஷ்லேயும் ஸ்பெஷலாக வந்து ரைஸ் டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் பிளெண்ட் பண்ண மாதிரி ஒரு சைட் டிஷ் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நான் ரெடி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 டொமேட்டோ மீடியம் சைஸ் டொமேட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பெல் பேப்பர் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1 க்ரீன் சில்லி, ஒரு 3 cloves, ஒரு handfull அளவுக்கு coriander லீவ்ஸும் ஆட் பண்ணி அதுக்கு லெமன் அண்ட் சால்ட் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே பிளெண்டர் பண்ணிடணும். ஃப்ரெஷ் வெஜிடபிள் சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து ரைஸை செக் பண்ணிடலாம். ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து 100% பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து குக் ஆகினா உடனே ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ரைஸ் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ 10 மினிட்ஸ் மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் அது பின்னாடி நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாஸ்மதியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா நம்ம குக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகின மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் பின்னாடியே வந்து ரைஸை வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒட்டாமல் செப்பரேட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் பண்ண சிக்கனும் வந்து ரெடி ஆகியாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம கேரட் அண்ட் ரைசின்ஸ், அதையுமே வந்து டாப் லேயருக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம லெமன் அண்ட் கொரியாண்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் டேபிளில் வைங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே நல்லா விரும்பி உங்கள் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ண மறக்காமல் என்னோட உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Hope to see you soon with another vlog. Thank you very much.